கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய சிநேகிதின்னு தான் நான் சொல்லணும் சீதாம்மாவை. அவ்வளோ அருமையானவங்க, மென்மையானவங்க. அவங்கள பற்றி சொல்ல நிறைய சொல்லலாம். அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற ஒரு பெரிய மனசு உண்டு அவங்களுக்கு. சர்ச்சில் அவங்க எல்லா வேலைகளையும் காரியங்களையும் செய்வதும், பேசும்போது மென்மையாகவும், அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க. அதெல்லாம் இயல்பான குணம் அவங்களுக்கு. இன்று நம்ம மத்தியில் அவங்க இல்லாதது ஒரு பெரிய குறை. அவர் கர்த்தருடைய பிரியம் அதுவாக இருந்ததுனால அவங்க முத்திரையில் ஆழ்ந்துட்டார்கள். அதற்காக இங்கே இருக்கிற இந்த சபையில் இருக்க எல்லாருக்குமே வருத்தம்தான். ஆனால் ஒரு விதத்தில் சந்தோஷம். அவர்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் கர்த்தருக்குள்ள அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சீதாம்மா பேர் தான். அவங்க ரொம்ப சீதா பழம் போல் இனிமையானவங்க. அந்த பழத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு அவங்கள மறக்க முடியாத ஒரு சகோதரியாக இருந்தாங்க. அதை தான் என்னால் சொல்ல முடியும். கர்த்தருக்கு நன்றி, ஸ்தோத்திரம்.